ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே விசேஷமான ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாளை எப்படி வழிபடணும், அதனால என்ன பலன் அப்படின்றது தான் பார்க்க போறோம். நான் இந்த வருஷம் துர்க்கை அம்மனும் காமாட்சி அம்மன் சிலையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க ரெண்டு பேரையும் இந்த மாதம் நான் வாங்கியே ஆகணும் அப்படின்றது என் மனசுக்கு பட்டுச்சு. நான் வாங்கிட்டு வந்து ஆடி செவ்வாய், முதல் செவ்வாய் அன்னைக்கு அவங்களுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவங்கள எப்படி முறைப்படி என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். பொதுவாக ஆடி மாசனாலே அம்பிகைக்கு விசேஷமான மாதம், அதுலேயும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த செவ்வாய்க்கிழமைகளை மங்களகரமான வாரம்னே நம்ம சொல்லலாம். ஆனா இன்னும் சிலர் செவ்வாய்க்கிழமையில இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை வாங்கக்கூடாது, அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமையை தள்ளி வச்சாச்சு. ஆனா அம்பிகைக்கு மங்களகரமான நாள், முருகருக்கு ரொம்பவே விசேஷமான நாள்னா இந்த செவ்வாய்க்கிழமை தான். பாருங்க, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்ததுதான் இந்த செவ்வாய். ஆடி மாசத்துல இந்த வருஷம் 4 செவ்வாய் வருது. அதுல எந்த செவ்வாய்க்கிழமை உங்களால முடியுதோ அப்ப இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தான் தீராத ஒன்னா இருக்கும். பொதுவா கடன் அடைப்பதற்குன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை தான் உகர்ந்த நாள். இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில முதல் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். முதல் செவ்வாய்னு இல்லை, எந்த செவ்வாய்க்கிழமை வேணா நீங்க என்ன உங்களால எப்படி முடியுதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பிரதோஷ நேரம்னு நமக்கு டெய்லியுமே ஒரு நேரம் இருக்கும். பொதுவாகவே பிரதோஷ நாள்ல வழிபட்டா கடன் பிரச்சனை, கடன் சுமைகள் நீங்கும்னு சொல்லுவாங்க. இந்த நித்திய பிரதோஷம்னு தினமும் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷ நேரம் நமக்கு இருக்கு. இந்த ஆடி மாசம் இந்த நேரத்துல சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தோம்னா நம்மளுடைய கடன் சுமை நீங்கும். இதுல ஒரு பொழுது இருந்து நீங்க இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்ல பலன். உங்களால முடிஞ்சா நீங்க விரதம் இருந்து வழிபடுங்க. முடியாதவங்க ஏதாவது சிம்பிளா சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம், நீங்க வழிபடலாம். வீட்டுல நம்ம வழிபட்டுட்டு உங்களால முடிஞ்சதுன்னா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஒருத்தருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. எந்த உணவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒருத்தருக்கு கண்டிப்பா நீங்க உணவு வாங்கி கொடுங்க. பிரதோஷம் அப்போ நம்ம எப்படி கோயில்ல வழிபடுவோமோ அதே மாதிரி வழிபடணும். கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். சிலை வச்சிருக்கிறவங்க பால் அபிஷேகமும் பச்சரிசி மாவால அபிஷேகமும் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பச்சரிசி மாவால அபிஷேகம் பண்றது அவ்வளோ ஒரு நல்லது. நம்மளுடைய பிறவி கடனும் நீங்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோ முன்னேற்றமா நல்ல வாழ்க்கையா நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு துர்க்கை அம்மனையோட 108 போற்றிகள் தெரியும்னா 108 போற்றிகள் சொல்லி குங்குமத்தால நீங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க. எனக்கு 108 போற்றிலாம் தெரியல, அதனால நான் அம்மாவோடைய மூல மந்திரம் சொல்லிதான் குங்குமத்தால 108 தடவை அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். நீங்க பொதுவாக ராகு காலத்துல துர்க்கையை வழிபடுறது வீட்டுல இருந்து வழிபடலாம். முடியறவங்க கோயிலுக்கு போய் வழிபடலாம். கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. நான் வீட்டுல இருந்து தான் பண்ணிக்கிட்டேன் இந்த வாரம். குங்குமத்தால நான் 108 முறை மூலமந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அந்த குங்குமத்தை நம்ம டெய்லியுமே நெத்தியில இட்டுருக்கலாம். ஏதாவது ஒரு நெய்வேத்தியை வச்சு நீங்க இந்த பூஜை பண்ணலாம் வீட்டுல. ராகுகால பூஜைன்றது ரொம்பவே சிறப்பு. ராகு காலம் அப்படின்னாக்கா எல்லாருமே ஒதுக்கி வச்சிடறோம். ராகு காலம் அம்பாளுக்கு, எல்லா அம்பாளுக்குமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அதுலயும் துர்க்கைக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு சிறப்புகள் வாய்ந்தது. ஒரு தாம்பலத்துல ஆடி செவ்வாய்ன்றதுனால ஒரு தாம்பலத்துல கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், ஒரு மஞ்சள் கிழங்கு, அப்புறம் சீப்பு, கண்ணாடி, இது மாதிரி மங்கள பொருட்கள் உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி வச்சு நீங்க பூஜையில வச்சிடலாம். நீங்க எது வச்சாலும் கண்டிப்பா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் வெற்றிலை பாக்கு வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம்
அம்பாள் கிட்ட வச்சிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க இந்த ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மங்கள பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு. வளையல், சேப்பு, கண்ணாடி, குங்குமம், பொட்டு, மஞ்சள் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. மருதாணி, கோன் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். நம்ம கொடுக்கறது மற்றவங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அழகுக்காக நம்ம சில பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் வேஸ்டா எங்கேயாவது செல்ஃப்ல வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வேஸ்ட் இல்லை. டெய்லியுமே நம்ம வாங்கி கொடுக்குற பொருள் ஒருத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் நீங்க எடுத்து கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் கிட்ட கொடுத்து வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அங்க கோயிலுக்கு வர்ற பெண்கள், சுமங்கலி பெண்கள், இல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பெண்கள் வருவாங்க. அந்த மாரி வர்ற பெண்களுக்கு நீங்க இந்த தாம்பலத்தை கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சா 3 பேருக்கு கொடுங்க. உங்களுக்கு எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், இதைதான் செய்யணும், இவ்வளோ பொருட்கள் வாங்கி தரணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுடைய சக்திக்கு எது முடியுமோ அதை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு குங்குமார்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அம்பாளுக்கு பஞ்ச தீபம் காட்டிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபட்டு முடிச்சிட்டேன். நீங்க இந்த மாதிரி இந்த 4 செவ்வாய்க்கிழமையில, ஒரு செவ்வாய் போயிடுச்சு, இன்னும் 3 செவ்வாய்க்கிழமை இருக்கு. இதுல உங்களால முடிஞ்ச ஒரு செவ்வாயில நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் செல்வ செழிப்பும் தீர்க்க சுமங்கலியான மகிழ்ச்சியான வாழ்க்கையோ கண்டிப்பா அமையும். செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜை 3 to 4:30 பண்ணி முடிச்சுட்டேன் நல்லபடியாவே. நான் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நெய் தீபம் 6 வெத்தலை தீபம் போடுறது வழக்கம். இன்னைக்கு நைட்டு 8 to 9 செவ்வாய் ஹோரையில முருகருக்கும் வெற்றிலை தீபம் போட்டாச்சு. எப்பயும் போல மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நம்ம இதை வேண்டது அதை வேண்டது, இது கடவுள் கொடுப்பாரா அதை கடவுள் கொடுப்பாரா, நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வேண்டதை விட நம்ம இந்த மாரி பூஜைலாம் பண்றதுனால நம்ம மனசுக்கு கண்டிப்பா நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் அம்பால இந்த ஆடி மாசத்துல இந்த மாதிரி வழிபட்டு உங்க குடும்பமும் நீங்களும் மகிழ்ச்சியோட செல்வ செழிப்போட நல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்ட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். மறுபடியும் ஒரு நல்ல பதிவுல அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.